என்ன உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பீட்சா வேண்டட்டா? பர்கர் எப்ப அதெல்லாம் வேண்டாப்பா. இதெல்லாம் என்ன இளவு அது கர்மத்தை. பீஸா பர்கர் எப்படி திங்கிய பண்ணி கூட திங்காதுப்பா. பீஸா பர்கர் வீட்டுல கழுவதை தின்னு போயிடலாம். இந்த ஒரு நாளைக்கு இந்த வயல்ல பீஸாங்க இந்த வயல்ல வேலை பார்க்கறது கங்காணி மரத்துக்கு வேங்காந்து கொடுத்தேன். அதை மோந்து பார்த்துட்டு தூக்கி நாய்க்கு போட்டு நாய் கூட திங்க முடியல. அந்த பீஸா பர்கரை அதை எப்படி திங்காங்களோ தெரியல. பீஸா பயங்கரமான சக்தி கணேசா. என்ன சத்து இருக்கு? நல்ல சக்தி இருக்கு. என்ன சத்து? நல்லா கொழுன்னு வரலாம். கொழுன்னு அதான சீக்கிரம் ஆர்டருக்கு வந்து சாவுதியா. காய்கறியா தானே போடுறாங்க. அதான் பீஸானா என்னதான் இப்படி ஒரு மாதிரி பிக்கேற ஒரு மாதிரி ஆகுதுல. அது ஒரு பஞ்சி மாதிரி. அக்கா உங்களுக்கு வேணுமா? இல்ல இல்ல நான் நாலு வாங்கி தரேன். நான் வீட்லயே பண்ணி சாப்பிடுறேன். இல்ல இல்ல எனக்கு அந்த அக்கா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிடாதீங்க. பீஸா பர்கர் அந்த மாதிரி. ஆமா பீஸா பர்கர் தின்னுட்டு சீக்கிரம் நோய் வந்து சாவு. பீஸா பர்கர் தின்னுட்டு மல்லியா சுடுகாட்டுக்கு போறதுக்கு நான் வேணும் கேட்டல. 2 பீஸா வாங்கி தின்னு சுடுகாட்டுக்கு டீ கட்டு போயிடலாம். அந்த கங்காணிக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கு. கங்காணி வாயை திறக்க முடியாம முடிச்சுட்டு இருக்கா. இவன் வீடியோ எடுக்காங்களே நம்ம என்ன பண்ண. இது எல்லாம் ஒரே வீட்டுக்காரவிய. அப்படியா? வேற ஆளே கிடையாது. அக்கா தங்கச்சி அந்த மாதிரி. அது வந்து எல்லாத்துக்கும் மூத்தது. ஆனா முன்ன நிக்கிறது வந்து மூத்தது. இது அதுக்கு அடுத்து 2வது. இது ஒரு அந்த அவளோட அண்ணன் மெண்டாட்டி. இது தங்கச்சி கலிதான் கடைக்குட்டி. இந்த கங்காணி மடம் சொல்லுவோம்ல, இது கடைக்குட்டி. இது மூத்தவா மாவா இந்த அரணாங்கது குட்டச்சி ஊரை கெடுத்துருவனு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு அண்ணன் மெண்டாட்டி. ஆனா இவ எல்லாத்துக்கும் மூத்தது தலைப்பட்டது அந்த மேல வர நிக்காவ பாரு அந்த பாட்டி தான். ஒரே வீட்டு ஆளு தான், வேற ஆளே கிடையாது. ஒரு குடும்பத்துக்கே நீங்க இப்போ வந்து வேலை கொடுத்துருங்க. ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு வேலை ஒரு குடும்பம் கிடையாது. கிட்டத்தட்ட 7 குடும்பம் நிக்காது. எல்லாரும் கூட பிறந்தவிய தான். தனிப்பட்ட முறையில எல்லாம் கிடையாது. எல்லாம் கூட பிறந்த ஒன்னா கூட பிறந்தவிய தான். இவங்க 3 பேரும் அக்கா தங்கச்சி. அந்த மேற்கொண்டு மேல வர மாதிரி 2 பேரும் இந்த ஊழல் நிக்கிறதும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. இது அது அண்ணன் மெண்டாட்டி. இந்த பக்கம் குட்டச்சி நிக்கா பாருங்க, அது மூத்தவா மாவா.